நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் வெட்டிங்க்காக வந்து சாரை அணுகினேன். இவரோட தயவில் எங்கள் குடும்பத்தில் ஒரு 3 பேருக்கு திருமணம் நடந்து நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவர் எந்த விதத்துலேயும் என்னை வந்து அவரோட நலத்துக்காக என்றைக்குமே கூப்பிட்டதில்லை. இப்படி இல்லாமல் நம்ம சமுதாயத்தில் ஒரு மனிதர்கள் இருக்காங்க, நாமளும் ஃப்யூச்சரில் இது மாதிரிலாம் மாறணும், நம்ம குடும்பம்னு பார்க்குறதெல்லாம் தாண்டி சமுதாயத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்யணுங்கிற தூண்டுதல் வந்து ஐயானால தான் எனக்கு வந்தது. அதே மாதிரி நான் திருச்சி மாநாடு எழுச்சி கூட்டத்துக்காக திருச்சிக்கு லாஸ்ட்டு ஒரு 10 days பேக் போயிருந்தேன். அப்போ போனபோது தான் எஸ்பிஎன் சார் அண்ணன் எல்லாம் சந்தித்தோம். அங்கே போனோன்னு தான் நம்ம சமுதாயத்தோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியும். நாம் வந்து ராசிபுரம், திருச்செங்கோடு, சேலத்தில் வந்து பெரிய அளவில் இருந்தோம், ஆனால் இப்போ இல்லை. அந்த சூழ்நிலை தாண்டி தமிழ்நாடு லெவல்லையும் இதே சூழ்நிலை தான் இருக்குங்கிறது அங்கே வந்தவங்கெல்லாம் எடுத்துரைச்சும் போது தெரிஞ்சோம். அப்படி இருக்கும்போது நமக்கு முன்னின்று நடத்துறதுக்கு ஒரு தலைவர் இல்லாமல் இருந்தாங்க. இதுக்கு வந்து ஆள்பலம், படைபலம் எல்லாம் மிக்க ஒரு தலைவர் இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு எழுச்சி மாநாடுங்கிற வார்த்தையே யூஸ் பண்ண முடியும். அப்படியேப்பட்ட ஒரு தலைவர் எஸ்பிஎன் சார் நமக்கு கிடைச்சிருக்காங்க. இதை வச்சு நம்ம ஊருக்கே படிய இந்த நம்ம சமுதாயம் ஆனால் இன்னைக்கு வீழ்ந்து கிடக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள சமுதாயத்துக்கு நாம் என்ன செய்யணுங்கிற எண்ணம் நம்மளோட மேலவங்களை, நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்யணும், நம்ம தலைமுறைக்கு நம்ம என்ன சேர்த்தணுமே ஒழிய சமுதாயத்துக்கு நம்ம செஞ்சோம்னா நம்ம தலைமுறை நிலைத்திருக்கோம். அதுக்கான காரியங்கள் செய்ய வேண்டிய தருணம் இப்போ வந்துருச்சு. நாம் எல்லாம் திருச்சியில் நடக்கிற இந்த மாநாட்டில் ஓரிடமாக சேர்ந்து நம்மளுடைய எதிர்கால தலைமுறைக்கு இது சொத்தாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மீண்டும் நாம் செட்டி பிள்ளை கெட்டி பிள்ளை தான் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கிறோம். அனைவரும் நம்ம ஒவ்வொருத்தரும் 100 பேரை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அங்கே வந்தால் போதும். நம்ம பொறுப்பில் கண்டிப்பாக நம்மளை தவிர யாரும் அவ்வளோ பெரிய கூட்டத்தை திருச்சியில் சேர்த்த முடியாது. அதுலேயும் நான் வந்து இடத்த சொன்னாங்க. நான் பல பொலிட்டிக்கல் மாநாடுலாம் நடத்தியிருக்கேன். அந்த இடத்த பேர் கேட்டவுடனே எனக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து கிடைச்சிருச்சு. ஏன்னா அந்த திருச்சி ஜி ஸ்கொயர் மாநாட்டில், உலக சந்தையில் நடக்கிற மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்களும் பல அரசியல் தலைவர்களும் கூடி பல சரித்திர சாதனைகள் நடத்திய இடம் அது. அதே மாதிரி இந்த சேலம் அகரமகாலுக்குன்னு பெரிய அடையாளங்கள் இருக்குது சார். பல சரித்திர சாதனைகளை வித்திட்டது இந்த இடம் தான். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாநாடு ஏடி ஐயா இருக்கும்போது நடந்ததாக நான் பல புக்கில் படிச்சிருக்கிறேன். அதெல்லாம் படித்த நாம இப்போ படைக்கிறதுக்கான காலகட்டம் வந்திருக்கோம். அதனால் ஒவ்வொருத்தரும் 100 பேரை சேர்த்துட்டாவே இங்கே இருக்கிறவங்களே இப்போ 50,000 பேர் ஆகிடுவோம், 100 1000 ஆகிடும். அதனால் வந்து அதுக்கு இன்னிலேருந்தே நம்மளாம் செய்யணுங்கிற இடத்துல இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. என்னுடைய குருநாதர் சிஎன் ஐயா எல்லாத்தையும்